ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் ஒரு ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட்ங்கிறது என்ன, ஒரு ஃப்ரான்ச்சைசி செலக்ட் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் பார்க்கணும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு 6 டைப் ஆஃப் ஃபுட் ஃப்ரான்ச்சைசி பற்றி சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த ஃப்ரான்ச்சைஸில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நம்ம இங்கே பார்க்க போகிற பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஒரு ஹை ப்ராஃபிட் அண்ட் லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் இதில் ஒன்று அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசியை செக் பண்ணும்போது நம்ம என்னென்ன கண்டிஷன்லாம் பார்க்கணுங்கிறது வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸும் எந்த வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் ஆஸ் யூஸ்வலாக லைஃப்ல வேலைக்கு போய்கிட்டு இருப்போம். பட் ஒரு தருணத்தில் நமக்கு தோணும் நம்மளும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாங்கிறது தோணும். அப்படி பிஸ்னஸ் செய்ய நினைக்கும் போது நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறது, பல குழப்பங்கள் மனசில் தோணும். ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அது எப்போதும் ஒரு நல்ல மூவிங்கான பிஸ்னஸாக இருந்தால் அதை ஸ்டார்ட் பண்ண நமக்கு ரொம்பவே ஆர்வம் காண்பிக்கும். ஸோ அந்த வகையில் ஃபுட் பிஸ்னஸுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, அப்படி ஃபுட் ஃப்ரான்ச்சைசி பண்ணும்போது என்ன பிஸ்னஸ் பண்ணுறது, நமக்கு ஃபுட் பிஸ்னஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையேன்னு நினைக்கும் போது ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடலை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசி மாடல் கான்செப்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ச்சைசி மாடலுங்கிறது ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸு அதற்குண்ட அந்த ஃபுட்டுக்கான மெனு, அதற்கான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், அப்புறம் ஒரு ஷாப் டிசைன் பண்ணுறது, அதுக்குண்டான இன்டீரியர்ஸ், அதுக்குண்டான பேசிக் டிசைன்ல இருந்து ஸோ நேம் போர்ட்ஸ், மார்க்கெட்டிங் சப்போர்ட், ஸோ ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது, இது எல்லாமே உங்கள் கூடவே இருந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைசி மாடலுங்கிற கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசி மாடலில் செலக்ட் பண்ணும்போது நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஸோ அவங்க சொல்கிற ஆல்ரெடி ரன் ஆகிட்டு ஃப்ரான்ச்சைசியில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கா, ஸோ ஆல்ரெடி இவங்க ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்க ஃப்ரான்ச்சைசி எந்த அளவுக்கு நல்லா போய்கிட்டு இருக்குன்னு நம்ம டேரெக்டாக போய் அவங்க ஃப்ரான்ச்சைசி ஸ்டோரில் போயிட்டு நம்ம டேரெக்டாக மார்க்கெட் அண்ட் அனலைசிஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அதாவது இந்த ஃப்ரான்ச்சைசிங்கிற கான்செப்டில் நீங்கள் ஃப்ரான்ச்சைசி சூஸ் பண்ணும்போது நீங்கள் டேரெக்டாக மார்க்கெட் விசிட் அண்ட் டேரெக்டாக அந்த ஃப்ரான்ச்சைசியில் போய் நீங்கள் ஒரு கஸ்டமராக போய் இருந்து ஸோ அவங்க எப்படிலாம் அந்த சர்வீஸ் கொடுக்குறாங்க, ஸோ அந்த கஸ்டமர்ஸோட ரிவ்யூ என்ன எல்லாமே நீங்கள் டேரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அப்போ தான் அந்த ஃப்ரான்ச்சைசி கூட நீங்கள் ஒரு மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க ப்ராடக்ட் எப்படி மார்க்கெட்டில் நல்லாவே மூவ் ஆகிட்டு இருக்கு, ஸோ கஸ்டமர்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, ஸோ எல்லாமே நீங்கள் டேரெக்டாக ஒரு அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் ஸோ அந்த ஃப்ரான்ச்சைசிக்குள்ளே நீங்கள் பண்ணலாமா வேணாங்கிறத முடிவு இருக்கணும். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசி செலக்ட் பண்ணுற தருணத்துலவே ஸோ நீங்கள் ரொம்பவே நீங்கள் களத்தில் நீங்கவே நேரடியாக இறங்கி ஸோ யாரோட அட்வைஸும் கேட்காம ஸோ நீங்கள் களத்தில் ஓனாக இறங்கி அனலைஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசி நம்ம எடுத்து பண்ணலாமா வேண்டாமாங்கிறத ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு 6 டைப் ஆஃப் ஃபுட் ஃப்ரான்ச்சைசி ஐடியாஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஐடியா எல்லாமே தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே காம்படிஷன் குறைவாக உள்ள பிஸ்னஸ். ஸோ இது எல்லாமே நார்த் இந்தியாவில இருந்து ஸ்டார்ட் ஆன ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் தான். ஸோ ஆல்ரெடி இவங்க நார்த் இந்தியா சைடில் ஒரு நல்ல அவுட்லெட்ஸ் நல்லாவே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இது ரொம்பவே காம்படிஷன் குறைவாக உள்ள பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே நான் சொல்ல போகிற 6 ஃபுட் ஃப்ரான்ச்சைசி ஐடியாஸை நான் அங்கே லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒன்று வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ஃபுட் ஃப்ரான்ச்சைசியும் என்னென்ன அவங்களுக்கு அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸோ என்னெல்லாம் இவங்க கொடுக்குறாங்க, என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, இவங்களோட சப்போர்ட் எப்படி இருக்கும்ங்கிற டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு வேற ஏதாவது பிஸ்னஸ் பற்றி ஐடியா வேணும்னா கீழே உங்க இதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ அதை உங்களோட நாலேஜுக்கு கொண்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2 lakhsலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது சிட்டி மற்றும் டெவலப்டு டவுன் ஏரியா 2 இடத்துலையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா மோமோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா பர்கர், பீஸா, சாண்ட்விச்சஸ், இதில் மோமோஸும் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டாப் 5 ஐட்டத்தில் இந்த மோமோஸ் இருக்கிறதுனால நீங்கள் கூகுள் மற்றும் சொமோட்டோ வெப்சைட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் மோமோஸோட சேல்ஸ் டேட்டா எப்படி போய்கிட்டு இருக்கணும். ஸோ இதுவும் நல்லாவே மார்க்கெட்டில் மூவ் ஆகிட்டு ஒரு ஃபுட் ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மோமோஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பிளாட்ஃபார்ம் 2 பிளாட்ஃபார்ம்லயும் நல்லாவே சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மோமோஸ்லயே மார்க்கெட்ல டிஃப்ரெண்ட் டைப்பான டேஸ்ட்ல மோமோஸ் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் நான் சொல்ல போற ஃப்ரான்ச்சைசி இது ஒரு செஃப்னால தொடங்கிட்டாங்க. அந்த செஃப் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செஃப் சஞ்சீவ் என்பவரால நொய்டால இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்களோட மெயின் டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு பிசினஸ் செட்டப் பண்ணி கொடுக்குறது தான் எங்களோட கான்செப்ட். ஸோ இவங்க கொடுக்குற பிசினஸ் மாடல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா
இவங்க கொடுக்கறது கார்ட் மாடல் பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கார்ட் மாடல்னா ஒன்றும் இல்லை, நம்ம தெருவில் வண்டியில எல்லாம் வச்சு வியாபாரம் பார்ப்பாங்கல்ல, ஸோ அதுதான் கார்ட் மாடல். இந்த பிசினஸ் வந்து இவங்க கம்ப்ளீட் செட்டப், எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ரெடிமேட் மோமோஸோட சேர்த்து ஸோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு வெறும் 2 lakhsல இருந்து இவங்க ஸ்டார்ட் அப் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் பிசினஸ் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். எங்களோட பிரான்சைசி கான்செப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ அவங்களோட வெப்சைட்ல போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ எந்த மாதிரியான மெனுஸ்லாம் அவைலபிளா இருக்கு, ஸோ அவங்களோட வெப்சைட் டீடைல்ஸ் வீடியோ மற்றும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க செக் பண்ணி பார்த்து நீங்க ஒரு அனலைஸ் பண்ணி நீங்க இதை கன்சிடர் பண்ணலாம், இதை ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாங்களான்னு நீங்க ஓனா அனலைஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே யங்ஸ்டர்ஸ் மற்றும் மக்கள் எல்லாமே வெளியே போனா அதிகமா சாப்பிடுறது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் ஃப்ரெண்ட்ஸ். சிலருக்கு பீஸா, சிலருக்கு பர்கர், என்ன ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இந்த வகையில நம்ம ரெண்டாவதா பார்க்க போற ஒரு பிரான்சைசி எதை பத்தி பாத்தீங்கன்னா கிராண்ட் பிஸ்ட்ரோங்கிற பிரான்சைசி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்களும் ஒரு நல்ல ஒரு பிரான்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இவங்களும் பேஸ் எங்க இருந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நார்த் இந்தியாவில் ஆல்ரெடி இவங்களோட அவுட்லெட் நல்லாவே சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்க இப்போ இவங்களோட பிரான்சைசியை ஆல் ஓவர் இந்தியா எக்ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இவங்களோட பிரான்சைசி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்கள்ட்ட ஆல்ரெடி 3 டைப் ஆஃப் பிசினஸ் மாடல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்ககிட்ட எவ்வளவு ஏரியா அவைலபிள் லொகேஷன் இருக்கு, பிளட்டும் உங்கள்ட்ட எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி இருக்கு, ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்கள்ட்ட 3 டைப் ஆஃப் மாடல் இருக்கு. ஸோ இவங்ககிட்ட பிரான்சைசி 10 to 12 lakhsல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட பிரான்சைசி மாடல். ஸோ இந்த 10 to 12 lakhsல வந்து இவங்களோட பிரான்சைசி ஃபீஸ், கம்ப்ளீட் செட்டப், எக்யூப்மெண்ட்ஸ், இன்டீரியர் செட்டப் அண்ட் இவங்களோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா செஃப் ட்ரெயின் பண்ணி, அதாவது செஃப் இவங்களே ட்ரெயின் பண்ணி ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நீங்க செஃப் தேடி அலைய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஸோ அதுவும் இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் செஃபோட சேலரி பிரான்சைசர் சைட்ல இருந்தே பே பண்றாங்க. ஸோ உங்க பிசினஸ் ப்ராஃபிட்ல கன்வெர்ட் பண்ற வரைக்கும் இவங்களுக்கு இங்க ப்ராஃபிட், அதாவது ராயல்டி எதுவுமே பே பண்ண வேண்டாம். ஸோ ஒரு ப்ராப்பரா ஒரு செட்டப்போட சேர்த்து கம்ப்ளீட் மெனு, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எல்லாமே இவங்க சைட்ல இருந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாம மார்க்கெட்டிங் சப்போர்ட், ஸோ பிசினஸ் எப்படி நம்ம ப்ராஃபிட்ல கன்வெர்ட் பண்றது சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. சோ இந்த பிரான்சைசியோட டீடைல்ஸ் வெப்சைட் டீடைல்ஸ் வீடியோலயும் மற்றும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ பிடிச்சிருந்தா போய் செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேற என்ன டைப் ஆஃப் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தெரிஞ்சுக்கணும் விரும்புறீங்களோ சோ கீழே கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஸ்வீட்னாலே ரொம்ப பிடிக்கும். இப்ப ஸ்வீட் எதுவும் இல்லாம ஒரு ஃபங்க்ஷனே நடக்கிறது இல்லை. ஸோ அந்த வகையில நம்ம பார்க்க போற ஒரு பிரான்சைஸ் எதை பத்தி பாத்தீங்கன்னா யூரோப்பியன் டைப் டெசர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிராண்டோட நேம் எதுன்னு பாத்தீங்கன்னா வேஃப்சா. ஸோ இவங்க கொடுக்கறது எல்லாமே யூரோப்பியன் டைப் டெசர்ட்ஸ்ல கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிரான்சைஸ்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெனு அவைலபிளா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம எங்க மெனுல ஐஸ்கிரீம்ஸ் மற்றும் அதர் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்களோட ஆஃபீஸ் வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து புனேல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இவங்களோட வெப்சைட் டீடைல்ஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் வீடியோ அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ எங்க வெப்சைட்ல போயிட்டு கோ த்ரூ பண்ணி பாருங்க என்ன டைப் ஆஃப் மெனு அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த பிரான்சைசி உங்க ஏரியாக்கு லொகேஷனுக்கு செட் ஆகுமா, ஸோ என்ன மாதிரி இவங்க ஆஃபர் பண்றாங்க, என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஸோ எல்லாமே டீடைல்டா அவங்களோட வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வெப்சைட் பிரான்சைசியை நீங்க டீடைலா போய் கோ த்ரூ பண்ணி பாருங்க. உங்க ஏரியாவுக்கு ஓகே ஆச்சுன்னா நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணி ஃபர்தரா அவங்கள கூட கம்ப்ளீட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி இல்ல இந்தியாலயும் சரி எல்லா இடங்கள்லயும் அதிகமா மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய டெய்லி ஒரு பொருள், ஒரு ஐட்டம் எதை பத்தி பாத்தீங்கன்னா டீ. ஸோ இந்த டீ இல்லாம இப்ப நிறைய பேர் அந்த லைஃபை மூவ் பண்ற முடியல. காலையில எடிச்சா டீ, ஈவினிங் போனா டீ. ஸோ இந்த டீ பிசினஸ் வந்து இப்போ மார்க்கெட்ல எல்லா இடத்துலயும் நல்லாவே போயிட்டு இருக்கு. இந்த டீல வந்து ஒரு டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் டீ மட்டும் இல்லாம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டி டீ அவைலபிளா இருக்கு. லெமன் டீ, இஞ்சி டீ, மசாலா டீ. ஸோ அந்த வகையில இந்த டீ மட்டுமே, அந்த டீ மற்றும் ஸ்நாக்ஸ் மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட்டையும் சேர்த்து ரன் பண்ணியே நிறைய பிரான்சைசி நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வகையில நம்ம பார்க்க போற ஒரு டீ பிராண்ட் எதை பத்தி பாத்தீங்கன்னா ஸ்விக்கி சாயா. ஸோ இவங்க வந்து 2018 ஸ்டார்ட் பண்ணி டெல்லியில இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எங்க அந்த டெல்லி மற்றும் நார்த் இந்தியா சைட்ல பிரான்சைசி நல்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாம இங்க ஆல் ஓவர் இந்தியா இந்த பிராண்ட் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஸோ இவங்க பேன் இந்தியா இப்போ எக்ஸ்பேண்ட் பண்றதுனால அதர் ஸ்டேட்ஸ் அந்த அதர் லொகேஷனுக்கு இப்போ பிரான்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ வீடியோல டிஸ்கிரிப்ஷன்லயே அவங்களோட டீடைல்ஸ் மற்றும் வெப்சைட் டீடைல்ஸ் லொகேஷன் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உள்ள காலத்துல எல்லாருமே வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் மூவிங் லைஃப்ல நிறைய பேர் காலையில எழுந்து வீட்டுல இருந்து போகும்போது பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது இல்லை. மேக்சிமம் ஒர்க்கிங் பர்சன்ஸ் எல்லாமே போற வழியில அதிகமா சாப்பிடுற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் சில பேர் இந்த லஞ்சுக்கு கூட சாப்பிடுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்விச்சஸ். ஸோ இந்த சாண்ட்விச்சஸ்மே சில பிரான்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளா இருக்கு. பட் நான் சொல்ல போற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதை பத்தி பாத்தீங்கன்னா சல்யூட் டு சாண்ட்விச்சஸ். ஸோ இவங்க ஒரு டெல்லி பேஸ்ட் பிராண்ட். இவங்கள்ட்ட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாண்ட்விச்சஸ் மெனு அவைலபிள்
அவைலபிளா இருக்கு. ஸோ இவங்களும் பிரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல் ஓவர் இந்தியா எக்ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ இவங்கள்ட்ட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெனு அவைலபிளா இருக்கு. அந்த ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி பிரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துனா இது வந்து எல்லாமே உங்களுக்கு அவங்களோட மெனு ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே அவைலபிள் ஆக்கி கொடுப்பாங்க. ஸோ உங்க லொகேஷனுக்கு ஏற்ற பிரான்ச்சைசி எதுன்னு நீங்க அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு வீடியோல டீடைல்ஸ் கொடுக்குற ஒவ்வொரு பிராண்டையும் நீங்க அனலைஸ் பண்ணி ஸோ உங்க லொகேஷன்ல எது சூட் ஆகும், உங்களுக்கு எவ்வளவா இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஸோ அதை ஒவ்வொரு பிராண்டையும் நீங்க அனலைஸ் பண்ணணும். ஸோ நம்ம வீடியோல கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிளா இருக்குங்கிறத மக்கள் இடத்துல போய் நம்ம சேர்க்கறதா நமக்கு ஒரே ஒரு வேலை. ஸோ நம்ம எதுவுமே ப்ரொமோஷன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது எதுவுமே பெய்டு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. ஸோ நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவைலபிளா இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஸோ அவங்கள ஒரு என்டர்பிரினரா உருவாக்கணுங்கிறத ஒரே நோக்கத்துல தான் இந்த வீடியோ பதிவு பண்றோம். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு பிசினஸ் பண்ணணுங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா ஸோ எப்போதுமே வேலைக்கு போயிட்டு இருக்க முடியாது. ஒரு தருணத்துல எல்லாருக்குமே தோன்றும் நம்மளும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம். பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பண்றதா என்ன மாதிரி பிசினஸ் பண்றதுன்னு நிறைய கைடன்ஸ் கிடைக்காது. ஸோ சில பேருக்கு நமக்கு எங்க போய் சர்ச் பண்றது, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது எதுவுமே தெரியாது. ஸோ அதுக்காக தான் இந்த பிரான்ச்சைசர் வந்து இந்த பிரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஆளுக்கு எப்படி தொடங்கணும்னா அவங்கள இருந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணி கைடன்ஸ் பண்றது தான். அதாவது நீங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக தான் சில பிரான்ச்சைசிஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்க பிராண்டை வந்து உங்க பேர்ல ரன் பண்றதுனால ஸோ மந்த்லி ப்ராஃபிட்ல இருந்து ஒரு சில பெர்சன்டேஜ் அவங்களுக்கு ராயல்ட்டி பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது வந்து ஒவ்வொரு பிராண்டுக்கும் வேரி ஆகும். ஒவ்வொரு பிராண்டு சில பிராண்ட்ல வந்து ராயல்ட்டி கிடையாது, சில பிராண்ட் லாயல்ட்டி இருக்கும். ஸோ நம்ம சொல்ற ஐடியாஸ் எல்லாமே நீங்க வந்து ஒவ்வொரு அந்த வெப்சைட்ல போய் கோ த்ரூ பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்க எந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சிருக்காங்க, எந்த மாதிரி கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஸோ எந்த மாதிரி பிரான்ச்சைசிக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க, ஸோ இவங்க ஆல்ரெடி ரன் பண்ற பிரான்ச்சைசி எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு, ஸோ அவங்க மந்த்லி டர்ன் ஓவர் என்ன பண்றாங்க. ஸோ இவங்க இந்த எல்லா கொஸ்டினுமே நீங்க டைரக்டா அந்த பிரான்ச்சைசி கிட்ட நீங்க கேட்கலாம். ஸோ நீங்க ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்க பிரான்ச்சைசி எந்த மாதிரி பிசினஸ் எடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு டெய்லி சேல்ஸ் எவ்வளவு இருக்கு, மந்த்லி சேல்ஸ் எவ்வளவு இருக்கு, ஸோ எல்லாமே நீங்க ரிப்போர்ட் வாங்கி ஃபர்ஸ்ட் செக் பண்ணி நீங்க ஓனா கோ த்ரூ பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்க லொகேஷனுக்கு எந்த பிரான்ச்சைசி செட் ஆகும், உங்கள்கிட்ட எவ்வளவு கெப்பாசிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி இருக்கு, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க எந்த ஒரு பிரான்ச்சைஸுமே செலக்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க அதாவது நம்ம சொல்ற ஐடியாஸ் எல்லாமே ஒன்லி உங்களுக்கு இருக்கிற ஒரு நாலேஜ், உங்க நாலேஜ் கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ நம்ம வீடியோல சொல்றது எதுவுமே பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் செயின் இண்டஸ்ட்ரி வந்து நல்லாவே ஒரு பாசிட்டிவ் க்ரோத்ல போய்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபுட் ரிலேட்டட் ஒரு பிசினஸ் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு, பட் உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, நீங்க ஒரு நல்ல பிரான்ச்சைசி அண்ட் ஒரு நல்ல லொகேஷன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஃபுட் ரிலேட்டட் பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற பிசினஸ் ஐடியா எதை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு லீடிங் பர்கர் பிராண்ட் பிரான்ச்சைசி. ஸோ இந்த பர்கர் பிராண்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்தியாவில் 100+ அவுட்லெட் ரன் ஆகிட்டு இருக்கு சக்சஸ்ஃபுல்லா. ஸோ இவங்க இந்த பிசினஸ் இப்போவும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு பிரான்ச்சைஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற பிசினஸ் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா ஜம்போ கிங் பர்கர்ஸ். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் உள்ள டாப் 10 லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கிறாங்க பர்கர்ஸ் அண்ட் ஃபுட் செயின் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஜம்போ கிங் பர்கரை பொறுத்த வரைக்கும் இவங்க 2001ல இருந்து இந்தியாவில் ஆப்ரேஷன்ல இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி 100+ அவுட்லெட்ஸ் இன் ஆல் ஓவர் இந்தியா ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்களோட யூனிக் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க டீல் பண்ற எல்லாமே வெஜிடபிள் செக்மெண்ட்ஸ் பர்கர்ஸ். ஸோ இது ஆல்ரெடி மக்கள் மத்தியில நல்ல ரெஸ்பான்ஸ்ல போய்கிட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டோர்ஸ் ரன்னிங்ல இருக்கிறதுனால ஸோ இனி வரக்கூடிய பிரான்ச்சைசிக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி சோர்சிங் பண்ற இடத்துல இருந்து ஈஸியா உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் பண்ண முடியுது. ஸோ ஒரு பிரான்ச்சைசிக்கு முக்கியமான எது தேவைன்னா ஸோ ஒரு பிரான்ச்சைசர்ல இருந்து என்ன சப்போர்ட், மார்க்கெட்டிங், ட்ரைனிங் அண்ட் ப்ராடக்ட் டைம்ல கிடைக்கிறது, இந்த சப்போர்ட் எல்லாமே ஜேகே பர்கர்ல நல்லபடியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜேகே பர்கர் நம்ம பிரான்ச்சைசிக்கு என்னெல்லாம் சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கம்ப்ளீட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஸோ உங்களோட இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் எல்லாமே அவங்க அப்போ தேவையான ப்ராடக்ட்டை டைம் டு டைம் அதை ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு இந்த பிரான்ச்சைசிக்கு என்னென்ன தேவையோ ஸோ அதை யூனிக் அது ஒரு சாஃப்ட்வேர் வச்சு மேனேஜ் பண்ணி உங்களுக்கு சப்ளை செயின் ஒரு குட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்காங்க. அதே போல அந்த ப்ராடக்ட் சோர்ஸ் பண்றது எல்லாமே டைரக்டா மேனுஃபேக்சர்ஸ் வந்து அவங்க சோர்ஸ் பண்றதுனால ஸோ அதனுடைய ஒரு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து ஒரு அஃபோர்டபுள்
பிரைஸ்ல பிரான்ச்சைசிக்கு சப்ளை பண்றாங்க. ஸோ அண்ட் தென் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் சப்போர்ட். ஸோ எந்த ஒரு பிராண்ட் எந்த ஒரு பிசினஸ்க்குமே மெயினா தேவையானது மார்க்கெட்டிங் சப்போர்ட். ஸோ மார்க்கெட்டிங் சப்போர்ட்டுக்கு என்ன தேவையான எல்லா மெட்டீரியல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் டிசைன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு பிரான்ச்சைசிக்கு டைரக்டா சப்போர்ட் டெடிகேட்டட் டீம் வச்சிருக்காங்க. ஸோ அது போல மார்க்கெட்டிங் சப்போர்ட் இல்லாம வேற பாத்தீங்கன்னா இன்டீரியர் சப்போர்ட் அண்ட் ஸ்டோர்ல எப்படி ஆஃபர் ஜென்ரேட் பண்ணி ரன் பண்றது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, ஸோ இவங்களோட வெப்சைட் டீடைல்ஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் வீடியோஸ்ல லிங்க்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களோட ப்ரொசீஜர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த வெப்சைட்ல கொடுக்குற என்கொயரி ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு, ஸோ அவங்க தென் அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லொகேஷன். ஸோ ஒரு ஃபுட் ஃபிரான்ச்சைசியோட மெயின் இம்பார்ட்டன்ட் சக்சஸ்க்கு காரணமே லொகேஷன். ஸோ அந்த லொகேஷன் எல்லாமே உங்களுக்கு செட் ஆயிட்டுனா நெக்ஸ்ட் அவங்களோட டீம் வந்து விசிட் பண்ணிட்டு, ஸோ அந்த லொகேஷனுக்கு எந்த மாதிரி லே அவுட் ஒரு டிசைன் கொடுப்பாங்க, கொடுத்து அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே ஓகே ஆயிட்டுனா நீங்க பிரான்ச்சைசிக்கு நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல பத்தி அவங்கள டீல் பண்ணி பேசிக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 250 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவுக்கு 25 to 30 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் மார்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 48 to 50% அண்ட் ஸ்டோர் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 15%. ஸோ நம்ம வருது சேல்ஸ்ல இருந்து அவங்களுக்கு மந்த்லி அந்த ராயல்ட்டி பே பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நெட் சேல்ஸ்ல இருந்து 4% ராயல்ட்டி வந்து நம்ம ஜேகே பர்க்கருக்கு நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா, ஸோ அவங்களோட வெப்சைட்ல போய் ஒன் பை ஒன்னா டீட்டெயில் செக் பண்ணி பாருங்க. டீட்டெயில் அவங்க எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் பிளஸ் மார்க்கெட்டிங் சப்போர்ட், அவங்க என்னென்னலாம் சப்போர்ட் கொடுக்குறாங்க, ஸோ எந்த மாதிரி லொகேஷன்ல வேணும், ஸோ ஒன் பை ஒன்க்கு அவங்களோட வீடியோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரோட ஆப்ரேஷன் மேனேஜர் ஹெட் வந்து வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வெப்சைட்ல ஏறி நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்போர்ட் அண்ட் ஷேர். So support our channel for more unique franchise business area.